இப்போ ஒருத்தர் ரத்தம் தேவைப்படுது, ஆனால் அந்த பணம் கொடுத்தா தான் அந்த ரத்தத்தை கொடுப்பாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் இதாகுது. அந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம வந்து ரத்தத்தை காசு கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்வி ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ரத்தங்கிறது நஜீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அல்லாஹ் வந்து அதை ஹராமாக்கி, நஜீஸ்னால அதை ஹராமாக்கியிருக்கான்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் சொன்னீங்க. அப்போ ஒரு நஜீஸை விலை கொடுத்து வாங்குறது அப்படின்றது இஸ்லாத்தினுள்ள கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வியினுடைய அடிப்படையில் தான் இப்போ ரத்தம் தேவைப்படுது, அது காசு கொடுத்து வாங்கலாமான்ற ஒரு சூழல் இந்த கேள்வி. சரி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், விற்பது கூடாதுன்னு. எப்போ விற்பது கூடாதோ வாங்குவதும் கூடாது தானே. வட்டி அப்படி தானே. வட்டி வாங்குவது கூடாது என்பது மட்டுமல்ல, நம்ம மார்க்கத்தில் கொடுப்பதும் கூடாது. ஏன்? கொடுப்பதுன்னு இருக்க போய் தானே வாங்குவதுன்னு இருக்குது. வாங்குவது கூடாது என்றால் கொடுப்பதும் கூடாது. சரிதானே? அதே போல் ரத்தம் என்பது அசுத்தமானது, இதை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதே வாங்குவதும் கூடாதுன்னு தெளிவாகி போச்சு. ஆனால் இப்போ தாங்க சொன்ன என்ன, இப்போ ரத்தம் தேவை நிர்பந்த அடிப்படையில், யாரும் தரவும் இல்லை, காசு கொடுத்தா தான் கிடைக்கும் போல் தெரியுது அப்படின்னு சொன்னால் இப்போ நிர்பந்தம். நான் ஏற்கனவே ஓதின வசனம், ஃபமனில் தொல்ற வைரபாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மாலி. நிர்பந்தம் என்று வருகின்ற போது உங்களை உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லிடலாம். அதனால் கொடுத்து வாங்கிக்கலாம்.